Hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல Ant Audio W56 headphone உடைய unboxing and review தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐயும் press பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல் நியூ வீடியோஸ் போறப்ப update notification உங்களுக்கு உடனே வந்துரும். And வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 650 rupeesலேருந்து 700 rupeesக்குள்ள வந்து பிரைஸ் இருக்கு. இந்த கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 599 rupeesக்கு வந்தது. ஓகே, இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்டோடைய பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்டோடைய பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1300 கொடுத்துருக்காங்க. பட் இதோடைய சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 600 to 700 rupees ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அண்ட் இந்த ஹெட்ஃபோன்ல மொத்தம் 4 வேரியன்ட் இருக்கு. ஸோ ரெட் கலர், கிரீன் கலர், பிளாக் கலர் அண்ட் ப்ளூ. ஸோ இப்போ நான் வச்சிட்டு இருக்க ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் மேலே வந்து Ant Audio லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அலுமினியம் பாடி. ஸோ நான் யூஸ் பண்ணதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெட்ஃபோனுக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Ant Audio லோகோ ஸ்டிக்கர்ஸ் அண்ட் சம் மியூசிக் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா Ant Audioடைய வாரண்டி கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 year வாரண்டி இருக்குது இந்த ஹெட்ஃபோனுக்கு. அண்ட் அதுக்கு கீழே நம்மளுடைய ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ ஹெட்ஃபோனுடைய பேக்கேஜிங் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இந்த ஹெட்ஃபோன் கூட வேறு என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலர் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா இயர்பட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய இயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இயர்பட்டை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ஃபோன் பற்றி சொன்னால் ஹெட்ஃபோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் ஹெட்ஃபோனுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா Ant Audioடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காதில் வந்து போடுறப்ப கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிரிப்புக்காக ஒரு சிலிகான் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஒயர். ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் அண்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை கால் அட்டன் பண்ணுறதுக்கு, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் மியூசிக் கேட்குறப்ப நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயரோடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஃப்ளாட் டேங்கிள் ஃப்ரீ ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் மேட் இன் யூகே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யூகே ப்ராடக்ட் அண்ட் இந்தியாலையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய 3.5mm ஜாக் பற்றி சொல்லலாம். கோல்டு கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். அண்ட் இந்த 3.5mm ஜாக் மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லையுமே வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லா ஃபோன்லையுமே வந்து இந்த ஹெட்ஃபோன் நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனுடைய ஹெட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் வந்து மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக கீழே விழுந்தாலும் டேமேஜ் அந்த அளவுக்கு ஆகாது அண்ட் லைஃபும் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த ஹெட்ஃபோனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் பார்த்தீங்கன்னா டைனமிக் டிரைவர் அண்ட் அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10mm. அண்ட் இந்த ஹெட்ஃபோனுடைய சென்சிட்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 105 to ±3 decibel வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்பெடன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ohm அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 Hz to 20 kHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன் ஸ்பெஷலி ஃபார் பேஸ் பூஸ்டட். ஸோ பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஹெட்ஃபோனில். ஸோ நான் கேட்ட வரைக்கும் பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் பேஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் மியூசிக் வந்து ஓவராலாக கேட்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாய்ஸியான என்வாயன்மெண்ட்டில் வந்து நீங்கள் மியூசிக்கோ இல்லை சவுண்ட் வந்து கேட்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு கேட்காது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் போட்டு கேட்குறப்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆகட்டும் அண்ட் என்வாயன்மெண்டல் நாய்ஸ், ஹாரன் சவுண்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிட்டு நீங்கள் மியூசிக்கை மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மியூசிக் லவர்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ஹெட்ஃபோனாக இருக்கும். அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்ல ஒரு ஹெட்ஃபோன். அண்ட் இதோடைய மைக்கும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ இந்த மைக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பாட் 225 ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ரெண்டுத்துக்கும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் அண்ட் சவுண்ட் வைஸ் சேமாக தான் இருக்குது. லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ பாட் 225 அண்ட் Ant Audio W56 கம்பேரிசன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி அதை வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த ஹெட்ஃபோனில் ட்ரிபிள் அண்ட் பேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டாக இல்லை நியூவாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 600 to 700 rupees ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஒரு பட்ஜெட் ஹெட்ஃபோன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஹெட்ஃபோனுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாங்குறாங்க அண்ட் அமேசான் பெஸ்ட் செல்லராகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஹெட்ஃபோன் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ரேட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெட்ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்குது. பேக்கேஜிங் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஓவராலாகவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.